ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 7th சாப்டர் சப்சிடரி புக்ஸில் பெட்டி கேஷ் புக்னா ஸ்மால் லெவல் கேஷ் எக்ஸ்பென்சஸை எப்படி கேஷ் புக்கில் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்றதும், அதுலேயே இம்ப்ரெசிவ் சிஸ்டம், அதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன டைப்ஸு, அதெல்லாம் ஒன் பை ஒன் கிளியராக பார்த்துடலாம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெட்டி கேஷ் புக்னா என்ன? பிஸ்னஸ் என்டிட்டிஸ் ஹாவ் டு பே வேரியஸ் ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் லைக் டாக்ஸி ஃபேர், பஸ் ஃபேர், போஸ்டேஜ், கேரேஜ், ஸ்டேஷ்னரி, ரெஃப்ரெஷ்மெண்ட் அண்ட் அதர் சன்ட்ரி ஐட்டம்ஸ். இப்போ இந்த கம்மியான பிலோ 1000 rupees ஸ்கூலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அமௌண்ட்லாம் ஸ்மால் எக்ஸ்பென்சஸ்ன்னு செப்பரேட் காலம், தனித்தனியாக ஒவ்வொரு காலமாக க்ரியேட் பண்ணி அதில் அப்ளை பண்ணிட்டுவாங்க. அதுக்கு பேர் பெட்டி கேஷ் புக். இப்போ உங்களுக்கு அந்த டாக்ஸி ஃபேரு அதெல்லாம் தெரியும். ரெஃப்ரெஷ்மெண்ட்னா அந்த டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்லாம் எம்ப்ளாயீஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துக்கு நேமே மென்ஷன் பண்ண முடியாததை சன்ட்ரின்னு நேம் கொடுத்துருவாங்க. மெனி சன்ட்ரினா என்னது? மெனி ஐட்டம்ஸ்ன்ட்டு அதை சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ன்னு ஹெட்டிங் போட்டு அதில் அந்த அமௌண்ட்டை அப்ளை பண்ணிவிடுவாங்க. தீஸ் ஆர் ஸ்மால் பேமெண்ட்ஸ் அண்ட் ரிப்பீட்டேட்டிவ் இன் நேச்சர். சின்ன சின்ன அமௌண்ட்டு தான், ஆனால் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ரிப்பீட்டடாக வந்துனே இருக்கும். If all these small payments are recorded in the main cash book, it will be loaded with a lot of entries. Hence, all petty cash payments of the business may be recorded in separate book. சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருக்கிறதுனால இதுக்குன்னு தனி புக்கை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் பெட்டி கேஷ் புக்கு. ஜென்ரல் கேஷ் புக்கில் அப்ளை பண்ணாமல், which is called a petty cash book. The person who maintains a petty cash book is called petty cashier. யார் இந்த பெட்டி கேஷ் புக்கை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் என்னது? பெட்டி கேஷியர். Thus business concern may maintain cash book and petty cash book separately. இப்படி தான் ஒவ்வொரு பிஸ்னஸ் கன்சர்னும் கேஷ் புக்குன்றத செப்பரேட்டாகவும் பெட்டி கேஷ் புக்குன்றது செப்பரேட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. All the small payments must be supported by vouchers. என்னதான் சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு பில்லு கொடுக்கணும், வவுச்சர்ஸ். தட் இஸ் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இல்லையா? த வவுச்சர்ஸ் மஸ்ட் பி நம்பர்ட் அண்ட் ஃபில்ட் இன் ஆர்டர். அந்த நம்பரு கரெக்டாக அதை ஃபில் பண்ணணும். பெட்டி கேஷியர் மேக்ஸ் ஒன்லி கேஷ் பேமெண்ட்ஸ். ஹி மஸ்ட் நாட் பி அலோட் டு ரிசீவ் எனி கேஷ் எக்ஸப்ட் ஃபார் ரீஎம்பர்ஸ்மெண்ட். ரீஎம்பர்ஸ்மெண்ட்னா இந்த இடத்துல என்ன மீனிங்? த ஆக்ட் ஆஃப் பேயிங் பேக் மணி டு சம்ஒன்னா ஒரு கம்பெனியாக இருந்தால் அதில் எம்ப்ளாயீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பெண்ட் இட் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். இப்போ அவர் வெளியே போகிறாரு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸுக்காக, கம்பெனிக்காக, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் சம் ஆஃப் த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா அதை ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆஃபீஸில் அந்த பில்லை கொடுத்து காசு வாங்கிக்கலாம். பெட்டி கேஷியர் ஹேஸ் டு மேக் பேமெண்ட்ஸ் ஒன்லி வித்தின் த ஸ்பெசிஃபைட் லிமிட். Payments involving large amount must be made only by main cashier. If suppose பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் மெயின் கேஷியரால் தான் இது மெயின்டைன் பண்ண முடியும், not the petty cashier. At the end of the relevant period, petty cash book balanced. Balancing of petty cash book similar to balancing of simple column கேஷ் புக் மாதிரி தான். இப்போது எப்படி சிம்பிள் காலம் கேஷ் புக் பேலன்ஸ் பண்ணுறோம், அதே மாதிரி தான் அட் த எண்ட் ஆஃப் த மந்த்தோ இல்லை ஒன்ஸ் இன் 15 days ஆர் ஒன்ஸ் இன் 3 monthsலாம் எப்படி சிம்பிள் காலம் கேஷ் புக்கை பேலன்ஸ் பண்ணுறோமோ அதே சிஸ்டம் தான் இங்கே ஃபாலோ பண்ணணும். இம்ப்ரெஸ்ட் சிஸ்டம் ஆஃப் பெட்டி கேஷ் புக். அண்டர் திஸ் சிஸ்டம் எ ஃபிக்ஸட் அமௌண்ட் நெசசரி ஆர் சஃபிஷியன்ட் டு மேக் பெட்டி கேஷ் பேமெண்ட்ஸ் டிட்டர்மைன்டு. இந்த சிஸ்டத்தில் ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதில் மந்த்லி அந்த பெட்டி கேஷியர்கிட்ட கொடுப்பாங்க. அது போதுமானதாக இருக்குதா அந்த சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்கு அப்படின்றத ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு ஃபிக்ஸடாக ஒரு 1000 rupeesஓ இல்லை 5000 rupeesஓ பெட்டி கேஷியருக்கு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க, மந்த் ஸ்டார்டிங்லேயே. On the basis of past experience, paid to the petty cashier on the first day of the period. லாஸ்ட் மந்தில் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்றத பொறுத்து அவருக்கு பெட்டி கேஷியருக்கு கேஷ் கொடுத்துருவாங்க.
இட் மேபி வீக்காக இருக்கலாம், வீக் ஸ்டார்டிங்காக இருக்கலாம், மண்டேவோ இல்லை 15 days ஒன்ஸ், ஃபோர்த் நைட் ஆர் மந்த்து ஸ்டார்டிங்லேயோ 1ஆம் தேதியோ அந்த மாதிரியும் கொடுக்கலாம். The amount given to the petty cashier in advance is known as impressed money. இப்போ இம்ப்ரெஸ்ட்னா என்ன மீனிங்? அமௌண்ட்டு பெட்டி கேஷியர் கிட்ட முன்னாடியே அட்வான்ஸ்டாக கொடுத்துட்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் இம்ப்ரெஸ்ட் மணி. த வேர்டு இம்ப்ரெஸ்ட் மீன்ஸ் பேமெண்ட் இன் அட்வான்ஸ். முன்னாடியே கொடுத்துறதுக்கு பேர் தான் இம்ப்ரெஸ்ட் மணி. த பெட்டி கேஷியர் மேக்ஸ் பேமெண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் அமௌண்ட் ரெக்கார்ட்ஸ் தெம் இன் பெட்டி கேஷ் புக். இந்த பெட்டி கேஷியர் அந்த அமௌண்ட் வாங்கிட்டு ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ் நடக்கும்போது அந்த டேட் மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணினே வருவார். The head cashier scrutinizes the petty cash payments and gives amount equal to the amount spent by petty cashier, so that total amount with the petty cashier is now equal to the amount he had received in the beginning as advance. அதே மாதிரி ஹெட் கேஷியர் இருக்கார்ல, அவர் ஸ்க்ரூட்டனைஸ் கரெக்டாக அவர் செக் பண்ணுவார். எப்படி பெட்டி கேஷ் பேமெண்ட்ஸு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்களா, பெட்டி கேஷியர் கொடுக்குறாரா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக என்ட்ரி போட்டுகிட்டே இருந்தால் தான் அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கும் இதுக்கும் கால்குலேட் ஆகும். அண்டர் திஸ் சிஸ்டம் total cash with the petty cashier never exceeds the impressed at any time during the period. இப்போ அட்வான்ஸ் அமௌண்ட்டு 1 month 1000 rupees, நெக்ஸ்ட் மந்த்து அதுதான் கொடுப்பாங்க. எப்பயுமே அதிகமாக ஆகாது. ஏன்னா ஆஸ் யூஷுவல் அதே எக்ஸ்பென்சஸ் தானே ரிப்பீட்டடாக நடக்க போகுது. அதான் திஸ் மெத்தட் thus provides an effective control over petty cash payments. இது எஃபெக்டிவாக இருக்குது. இந்த பெட்டி கேஷ் பேமெண்ட்ஸ் எவ்வளவோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது எஃபெக்டிவாக இருக்குது. இது அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 1st June அன்னைக்கு 2700 rupees கொடுக்குறாங்க பெட்டி கேஷியர் கிட்ட. அவர் ஒரு 940 ஸ்பெண்ட் பண்ணுறாரு. he will be paid 940 on 30th June. கடைசி நாளுக்கு 940 தான் கொடுப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் மந்த் 940 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவருக்கு திரும்பி அடுத்த மாதத்துக்கு 940 தான். ஏன்னா ஏற்கனவே பேலன்ஸ் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது, 60 rupees இருக்குது 1000ல். இப்போ ஒரு 940 கொடுத்தா 1000 ஆகிடும் டோட்டல் இல்லையா. அதுக்கு தான் 30th June by the cashier so that he may be again have 1000 for the next month. ஒவ்வொரு மாதம் 1000 தான் கொடுத்துன்னு வருவாங்க. அவர்கிட்ட பேலன்ஸ் இருக்குல்ல 60 rupees, அதை கவர் பண்ணுற மாதிரி. அப்போ தான் கரெக்டாக கால்குலேட் ஆகும். இப்போ என்ன அட்வான்டேஜஸ் இந்த பெட்டி கேஷ் புக் மெயின்டைன் பண்ணுறதுனால? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தேர் கேன் பி பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் பெட்டி கேஷ் பேமெண்ட்ஸ். கரெக்டான கண்ட்ரோலாக இருக்கும் பேமெண்ட்ஸ், பெட்டி பேமெண்ட்ஸில். தென் தெர் இஸ் எ சேவிங் ஆஃப் டைம் ஆஃப் மெயின் கேஷியருக்கு டைம் சேவ் ஆகும் இந்த மாதிரி பெட்டி கேஷ் புக் மெயின்டைன் பண்ணுறதால. தென் கேஷ் புக் இஸ் நாட் லோடட் வித் மெனி பெட்டி கேஷ் பேமெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கேஷ் புக்கில் ஓவர்லோட் ஆகாமல் இதை செப்பரேட் பண்ணிக்கலாம். போஸ்டிங் ஆஃப் என்ட்ரிஸ் ஃப்ரம் மெயின் கேஷ் புக் அண்ட் பெட்டி கேஷ் புக் கம்பேரிட்டிவ்லி ஈஸி. அதே மாதிரி போஸ்டிங் கொடுக்குறதும் ஈஸியாக தான் இருக்கும். இல்லை டைப்ஸ் என்னென்னா சிம்பிள் அண்ட் அனலிட்டிக்கல் 2 டைப்ஸ் சொல்கிறேன். சிம்பிள்னா என்ன? சிம்பிள் பெட்டி கேஷ் புக் ரிசம்பிள்ஸ் த சிங்கிள் காலம். ரிசம்பிள்ஸ்னால் ஆஸ் லைக் ஆஸ், ஒரே மாதிரி சிம்பிள் காலம் கேஷ் புக் மாதிரி தான் இருக்கும். பட் த காலம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஆனால் காலம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் டெபிட் சைடு ஒன்லி த அட்வான்ஸ் ரிசீவ்ட் ஹெட் கேஷியர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. டெபிட் சைடு வெறும் அட்வான்ஸை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஆன் த கிரெடிட் சைடு ஆல் பேமெண்ட்ஸ் ரெக்கார்டர் ஒன்லி 1 column. திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சிம்பிள் பெட்டி கேஷ் புக். சிம்பிளாக இருந்தால் ஒரே ஒரு காலத்தை எல்லா பேமெண்ட்ஸும் சேர்த்து போடுறோம். அதே அனாலிட்டிக்கலாக இருந்தால் இன்னொரு டைப் பாருங்கள். இன் அனாலிட்டிக்கல் கேஷ் book, a separate column is provided for different heads of payments and 1 column for total payments. இப்போ செப்பரேட்டாக ஒவ்வொரு பாருங்க. எக்ஸாம்பிள் ஃபார்மேட்டில் டோட்டல் பேமெண்ட்ஸ் போட்டுடணும். அதுக்கப்புறம் செப்பரேட்டாக போஸ்டேஜுக்கு எவ்வளவு,
ஸ்டேஷ்னரிக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க, கேரேஜுக்கு எவ்வளவு, அது மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸுக்கும் செப்பரேட் காலம் க்ரியேட் பண்ணி அப்ராப்ரியேட் எக்ஸ்பென்சஸ் காலம் க்ரியேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும். திஸ் இஸ் நோன் அஸ் அனாலிட்டிக்கல் கேஷ் பெட்டி கேஷ் புக் அப்படின்னு பேர். சிம்பிள்னா ஒரு 2 காலம். ஆனால் இப்போ ப்ராக்டிக்கலாக இந்த அனாலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக் தான் எல்லாருமே ப்ராக்டிக்கலாக பிஸ்னஸில் மெயின்டைன் பண்ணின்னு வராங்க. இப்போ பாருங்கள், அதுதான் இப்போ உங்களுக்கு லெசன்லேயும் கொடுத்துருக்காங்க. அனாலிட்டிக்கல் கேஷ் புக்கு தான். ரெசிப்ட்ஸ் காலம் ஃபஸ்ட் எடுத்துனா ஸ்டார்டிங்கில் 1000 rupees கொடுக்குறாங்க இல்லையா, அதை இங்கே நோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலமாக சிபிஎஃப் என்ன டேட்டு பர்டிகுலர் இதெல்லாம் டீட்டெயிலாக 1 by 1 பார்க்க போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று ரெசிப்ட்ஸு. திஸ் இஸ் த ஃபஸ்ட் காலம் ஆஃப் த பெட்டி கேஷ் புக். The amount received by the petty cashier for meeting petty expenses recorded in this column. எவ்வளோ அமௌண்ட்டு பெட்டி கேஷியர் வாங்குறாரோ அந்த அமௌண்ட்டை ரெசிப்ட்ஸ் காலத்தில் அப்ளை பண்ணும். ஜென்ரலி அமௌண்ட் இஸ் ரிசீவ்ட் ஒன்ஸ் ஆன் த ஃபஸ்ட் டே ஆஃப் எவ்ரி வீக் ஆர் மந்த். மாதமோ இல்லை வாரத்தில் ஃபஸ்ட்டு நாளோ. The opening balance of petty cash is recorded in this column as a first item. This column shows டோட்டல் அமௌண்ட் அவைலபிள் வித் த பெட்டி கேஷியர். இந்த காலத்தில் என்ன இருக்கும், டோட்டலாக கேஷ் எவ்வளோ இருக்குது கேஷியர் கிட்டன்றதை கண்டுபிடிச்சிடலாம். கேஷ் புக் ஃபோலியோ நம்பர் CBFM. வாட் இஸ் தட்? கேஷ் புக் ஃபோலியோ நம்பர். In this column, the page number of the cash book in which the entry is made is recorded. பேஜ் நம்பர் என்னவோ அதை இங்கே ஃபோலியோ நம்பர்னாலே நம்ம LF காலம் லெட்ஜர் ஃபோலியோன்னு போடுவோம்ல, அது மாதிரி இங்கே CBFN கேஷ் புக் ஃபோலியோ நம்பர் பேஜ் நம்பர் போடணும். அப்புறம் டேட்டில் இன் திஸ் காலம் டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் த பெட்டி கேஷ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆஃப் எவ்ரி பெட்டி எக்ஸ்பென்சஸ் இஸ் ரெக்கார்டட். பர்டிகுலர்ஸ் காலத்தில் the details of transaction are entered in this column. Cash received in the beginning is recorded as to cash account. All petty expenses are recorded by concerned expenses account, name of the expenses. பர்டிகுலர்ஸ் காலத்தில் என்னென்ன எக்ஸ்பென்சஸோ அதை அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், பர்டிகுலர்ஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ். இப்போ சம்மு போடும்போது ஈஸியாக புரியும். தென் வவுச்சர் நம்பர். எவ்ரி டிரான்சாக்ஷன் இன் அக்கௌண்டிங் மஸ்ட் பி சப்போர்ட்டட் பை டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் இருக்கணும். ஆல் த பேமெண்ட்ஸ் மஸ்ட் ஹவ் vouchers. It must be arranged in the chronological order of payment. சீரியலி நம்ம chronology இருக்குன்னா டேட் வைஸ் கரெக்டாக இந்த வவுச்சர்ஸு அதோட நம்பர் டேட் வைஸ் மென்ஷன் பண்ணணும். வவுச்சர் நம்பர் ஆஃப் எவ்ரி பேமெண்ட் இஸ் ரிட்டன் இன் திஸ் காலம். ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் வவுச்சர் நம்பரை மென்ஷன் பண்ணிடணும் இந்த வவுச்சர் VN காலத்தில். அப்புறம் டோட்டல் த அமௌண்ட் ஆஃப் எவ்ரி பெட்டி எக்ஸ்பென்சஸ் இஸ் ரெக்கார்டட் இன் திஸ் காலம். தி எண்ட் ஆஃப் வீக் ஆர் மந்த் எக்ஸ்பென்சஸ் ஆர் டோட்டல். மாதம் கடைசிலேயோ இல்லை வீக் எண்டுலேயோ அதை டோட்டல் பண்ணிடுவாங்க எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்குன்னு. The total expenses of the week or month is compared with total receipts column. Balance is obtained. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில், ஒரு எக்ஸ்பென்சஸ் 900 எண்டிங்கில் நடக்குதுன்னா பேலன்ஸ் 100 rupees தான் அந்த மந்தோடைய பேலன்ஸ்ன்னு காமிக்கணும். சரி, என்னென்ன எக்ஸ்பென்சஸாக இருக்கும்? எக்ஸாம்பிள் போஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. Postal expenses incurred for post card, envelope, inland. இதெல்லாம் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள சிஸ்டம். போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸு, ரெஜிஸ்டர்ட் லெட்ரு, பார்சலு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. தென் ஸ்டேஷ்னரியில் பார்த்தா இட் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்பென்சஸ் incurred for purchasing materials such as paper, ink, pencil, eraser, carbon paper and other similar stationery items. Carriage it includes amount paid as wages, transport charges, other expenses. Other transport charges carriage charges la varum. Then traveling or conveyance ன்னு பார்த்தீங்கன்னா ரிக்ஷா ஃபேர், ஆட்டோ, பஸ்ஸு, ட்ரெயின் ஃபேர்லாம் இங்கே ரெக்கார்ட் பண்ணலாம். ரெஃப்ரெஷ்மெண்ட்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ். Sundries many. There may be certain expenses which are infrequent
அது நேமே மென்ஷன் பண்ண முடியும், எப்பயாவது தான் நடக்குது அந்த எக்ஸ்பென்சஸ். அப்படி அந்த சுச்சுவேஷனில் ஸ்பெசிஃபிக் காலம்ஸ் ஆர் நாட் ப்ரொவைட், அதுக்குன்னு ஸ்பெஷலாக காலம் இருக்காது. அதனால் சன்ட்ரின்னு ஒரு காலத்தில் அப்ளை பண்ணிட வேண்டியதான். தீஸ் ஆர் ரெக்கார்ட் இன் திஸ் காலம். அப்புறம் பர்சனல் அக்கௌண்ட்ஸில் ஸ்மால் அமௌண்ட் பெய்டு டு இண்டிவிஜுவல்ஸாக இருந்தால் அது அவரோட இண்டிவிஜுவல் நேம் காலம் க்ரியேட் பண்ணி எழுதிடணும். லெட்ஜர் ஃபோலியோ, திஸ் ரெஃபர்ஸ் டு பேஜ் நம்பர் ஆஃப் லெட்ஜர் அட் த ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட் இஸ் ரெக்கார்டட். இப்போ பேலன்சிங் எப்படின்னு பார்த்துடலாம். அட் த எண்ட் ஆஃப் த பீரியட், அது வீக்காக மந்த்தாக இருக்கட்டும், டோட்டல் இருக்கு இல்லையா, அது இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்சஸ் காலம் சன்ட்ரி காலம் இஸ் அப்டைன். Total of the individual petty expenses column must be equal to the total. இண்டிவிஜுவல் காலம் தனித்தனியாக டோட்டல் பண்ணிவிட்டு அது அமௌண்ட் ஈக்குவலாக டோட்டல் காலத்துக்கும் சேம் அமௌண்ட்டு வரணும். The sum of the total column compared with the total of receipts column and the balance is obtained. The closing balance is shown by balance carried down. Closing balance carried forward to the next month is shown as a to balance brought down. இப்போது நெக்ஸ்ட் மந்த்து கொண்டு போகிறது to balance brought down சொல்கிறோம். லாஸ்ட் மந்தோடைய பேலன்ஸை by balance carried down போட்டு பேலன்ஸ் காமிச்சிடணும். நெக்ஸ்ட் மந்த்து கொண்டு வரது to balance brought down போடணும். Cash received from the main cashier at the beginning of the next period is entered as to cash account. பிகினிங்கில் to cash account போட்டு அந்த ரிசீவ் பண்ணுறாருல அந்த அமௌண்ட்டு 1000 rupees அதை அப்ளை பண்ணிடணும். அந்த அமௌண்ட் இஸ் ரெக்கார்ட் இன் த ரெசிப்ட்ஸ் காலம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் டீட்டெயிலாக தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சம்மு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.